ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டே 14 ஆஃப் என் வாழ்க்கை தத்துவம். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த தத்துவத்தை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி வச்சு அந்த ஸ்டோரியை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு எந்த கதையை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மின்மினி பூச்சிக்கும் ஒரு பாம்புக்கும் உள்ள ஒரு கதை தான். இது வந்து நான் புக்கில் படித்தேன். அதை நான் வச்சு சரி உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி தான் கொண்டு வந்தேன். இப்போ ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மின்மினி கூட்டம் ஒன்று இருக்குது. மின்மினி பூச்சினா தெரியும்ல, அது வந்துட்டு அந்த பின்னாடி வந்து லைட் எரியும். அது வந்து அந்த பூச்சி வந்துட்டு கூட்டமாக நைட் டைமில் மட்டும்தான் வரும். ஸோ அது ஒரு கூட்டமாக வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துலேருந்து ஒரு மின்மினி பூச்சி வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. பிரிஞ்சு வந்து ஒரு புதற்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்போ அதே புதர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாம்பு புற்றுல ஒரு பாம்பு நாக்க பாம்பு ஒன்று இருக்கு. அந்த பாம்பு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அது வந்துட்டு அந்த மின்மினி பூச்சியை ரொம்ப நல்லா நோட் பண்ணியிருக்கு. என்னடா இந்த பூச்சி மட்டும் அழகா வந்துட்டு லைட் எரிஞ்சிட்டு ஒரு மாதிரி தகன்னு மின்னிக்கிட்டே இருக்கே அப்படின்றது ஒரு இது இருக்கு அந்த இதுக்கு பாம்புக்கு. ஸோ அது ரொம்ப நாள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது என்ன பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நிறைய அதை வந்து டவுன் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்கு. அதை கொல்றதுக்கு நிறையவே ட்ரை பண்ணியிருக்கு. அப்போ என்னென்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது பறந்து போகும்போது நைட் டைமில் மட்டும் கரெக்டாக அந்த பாம்பு வந்து அதை வந்து பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கு. அதில் விஷத்தை வந்து நிறைய டைம் வந்து நிறைய இடத்துல கக்கி வச்சிருக்கு. அந்த புதர்கிட்ட வந்து நிறைய குழிகள் தோண்டி வச்சிருக்கு. இந்த மாதிரி பண்ண இதை வந்து அந்த மின்மினி பூச்சி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு எதுவுமே கண்டுக்காதவன் அப்படியே வந்துட்டு அது மூவ் ஆன் போயிட்டே இருந்துச்சு. வாட் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி போய்கிட்டே இருக்கு. இவனால் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அப்படி நானே தனியாக இருக்கேன், நீ வந்துட்டு என்கிட்ட வந்து இது பண்ணுறியா? இத்தனை நாள் என் வாழ்க்கையை நான் பார்க்க தெரிஞ்சேன், எனக்கு இன்னும் வந்து கொஞ்ச நாள் பார்க்க தெரியாதுன்னு சொல்லிட்டு அதோட அழகை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மேம்படுத்தி அந்த பாம்பு முன்னாடி வேணும்னே சிறகடிச்சு பறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த பாம்புக்கு இன்னும் வெறியாகி இதுக்கு மேலே வந்துட்டு மரத்துலலாம் ஏறி அதை வந்து கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. அதை என்னமாச்சும் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்கு. ஆனால் அந்த மின்மினி பூச்சி வந்துட்டு அது எதையுமே பொருட்படுத்தாமல் அதோடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அதோடைய குட்டிகளுக்கு வந்துட்டு அதோடைய ஒரு உணவுகளை வந்து சேகரித்து கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இணைப்பெருக்கம்ன்றது ஒரு சகஜமான ஒன்று தானே. அது நடந்ததுக்கப்புறம் அதோட குட்டிகளை வந்து இது வந்து ட்ரை பண்ணியிருக்கு. சரி பெருசாக அது அம்மா வந்து ஒன்றும் பண்ண முடியல, அது குழந்தைங்களை நம்ம கடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கு. அதுவும் முடியல. ஏன்னா புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்ற மாதிரி இது மின்மினி பூச்சியோடைய அம்மா வந்து கொடுத்த ஒரு சில ஒரு மோட்டிவேஷனால இதுவும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பயங்கரமாக குட்டிகளும் வந்து பாம்புக்கே விளையாட்டு காட்டியிருக்கு. ஸோ அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாம்பு ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுடா, நம்ம வந்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு அது வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? நம்மளை வந்துட்டு நம்ம எப்போல்லாம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் இந்த பாம்பு மாதிரியான ஆட்கள் வந்து நம்மளை வந்து எப்படியாச்சும் கொல்லணும், நம்மளை வந்து இறக்கிடணும் அந்த நிலையிலேருந்து அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இவங்கள மாதிரி ஆளுங்களை கண்டுக்கவே கூடாது. ஓகே, இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ தேங்க்யூ, மீட் யூ ஆன் தி நெக்ஸ்ட் டே.